எல்லாருக்கும் வணக்கம். சித்தர்களோட பாடல்களில் மாயை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி நிறையா பேசியிருப்பாங்க. இந்த மாயைனா என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம். மாயைனா இருக்குது ஆனால் இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம். அதாவது மாயைங்கிற ஒரு பொருள் ஃபிசிக்கல் டைமென்ஷனில் இருக்குது, ஆனால் நான் ஃபிசிக்கல் டைமென்ஷனில் அது இல்லை அப்படின்னு அர்த்தம். இதை எப்படி புரிஞ்சிக்கிறது? இதை சயின்ஸ் படி பார்த்தோம் அப்படின்னா ஒரு பொருளுக்குள்ளே நிறைய ஆட்டம்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஆட்டம்ஸோட கூட்டமைப்பு தான் ஒரு பொருள். அந்த பொருளில் இருக்கிற ஆட்டம்ஸை எல்லாத்தையும் தனித்தனியாக பிரிச்சிட்டோம்னா அந்த பொருள் இல்லை அப்படின்னு ஆயிடும். இப்போது ஒரு வீடு கட்டுறோம், செங்கலாக எடுத்து வச்சு ஒரு பெரிய வீடு கட்டுறோம். அதே செங்கலை ஒரு செங்கலாக வீட்டிலேருந்து பிரிச்சிட்டோம் அப்படின்னா வீடே இல்லை அப்படின்னு ஆயிடும். இந்த மாதிரியான ஒரு கான்செப்ட் தான் மாயை. மாயையில் இருக்கிற எல்லா ஃபிசிக்கல் டைமென்ஷனும் ஒன்று ஒன்றா பிரிக்கப்பட்டால் அது ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற மாதிரியான நான் ஃபிசிக்கல் டைமென்ஷனுக்குள்ளே போயிடும். இதைத்தான் சித்தர்கள் மாயை அப்படின்னு சொன்னாங்க. இதை இன்னும் ஆழமாக பார்த்தோம் அப்படின்னா ஃபிசிக்கல் டைமென்ஷனில் இருக்கிற ஒரு ஆட்டமுக்குள்ளேயும் என்ன இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா ஃபிசிக்கலாக நாம் பார்க்குற எந்த ஒரு பொருளும் நான் ஃபிசிக்கல் டைமென்ஷனுக்குள்ளே இருந்து தான் வருது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சிக்கலாம். இப்போ மாயைக்குள்ளே இருக்கிற எல்லா பொருட்களும் 5 பொருளால் ஆனது அப்படின்னு சித்தர்கள் சொல்கிறாங்க. அது என்ன 5 பொருட்கள் அப்படின்னா, மாயை அப்படிங்கிற ஒன்று எக்ஸிஸ்ட் ஆகிறதுக்கே முதல்ல ஒரு ஸ்பேஸ் தேவை. அப்போது முதல்ல வர்றது ஸ்பேஸ் தான். ஒரு பொருள் இருக்கிறதுக்கு இடம் வேணும். அப்போது இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற ஒரு பொருளும் ஒரு ஆட்டமும் இருக்கிறதுக்கு இடம் வேணும். இதை ஆகாய தத்துவம் அப்படின்னு சைவ சித்தாந்தத்தில் சொல்லுவாங்க. அப்போ இந்த ஸ்பேஸ் எனர்ஜி இல்லாமல் இந்த மாயைக்குள்ளே எந்த பொருளுமே இல்லை. முதல்ல வந்தது ஆகாய தத்துவம். இரண்டாவது வர்றது என்ன அப்படின்னா காற்று தத்துவம். ஒரு ஸ்பேஸ் எனர்ஜி இருக்குது அப்படின்னா அது சும்மா இருந்து ஒரு பிரயோஜனமும் இல்லை. அது விரிவடைகிறதுனா ஒரு மூமெண்ட்டுக்கு உள்ளே ஆகணும். அதாவது ஒரு புள்ளி விரிவடையணும் அப்படின்னா அந்த புள்ளியை விரிக்கிறதுக்கு காற்று தேவை. அந்த காற்று ஒரு பொருளை அசைக்கும் தன்மை உடையது. அதனால காற்று தத்துவம் இருந்தால் தான் ஒரு புள்ளி விரிவடைஞ்சி அந்த இடத்துல ஒரு ஸ்பேஸ் கிரியேட் ஆகும். மூன்றாவது தத்துவம் நெருப்பு தத்துவம். நெருப்பு தத்துவம்னா நம்ம தீயை மட்டும் எடுத்துக்க வேண்டாம், அதுவும் நெருப்பு தத்துவத்துக்குள்ளே தான் வரும். ஆனால் பிரபஞ்சத்தில் இருக்கிற அத்தனை எனர்ஜியுமே நெருப்பு தத்துவத்துக்குள்ளே தான் வரும். எனர்ஜினாலே அது சூடு, வெளிச்சம் அத்தனையுமே நெருப்பு தத்துவத்துக்குள்ளே தான் வரும். இந்த நெருப்பு தத்துவம் இல்லாமல் காற்று ஒரு பொருளை அசைக்க முடியாது. அப்படின்னா என்ன? ஒரு எனர்ஜி இருந்தால் தான் காற்று அசைக்கிறதுக்கு ஏதுவாக இருக்கும். இதில் ஒரு உண்மை புரியும். என்ன அப்படின்னா, காற்று தத்துவமும் நெருப்பு தத்துவமும் ஒன்றோட ஒன்று சேர்ந்து தான் வேலை பார்க்கும். ஒன்று இல்லாமல் இன்னொன்று இருக்க முடியாது. வெறும் காற்று தத்துவம் மட்டுமே இயங்க முடியாது, வெறும் நெருப்பு தத்துவம் மட்டுமே இயங்க முடியாது. ரெண்டுமே சேர்ந்தால் மட்டும்தான் ஒரு பொருளை அசைக்க முடியும். அப்போ இந்த பிரபஞ்சம் விரிவடைகிறதுக்கு காற்றும் நெருப்பும் ஒன்று சேர்ந்து இந்த ஸ்பேஸை கிரியேட் பண்ணி பிரபஞ்சத்தை விரிச்சிக்கிட்டே போகுது. இதுதான் சைவ சித்தாந்தம் சொல்கிறது. அடுத்ததாக வர்றது நீர் தத்துவம். நீர் தத்துவம்னா நம்ம தண்ணியை மட்டும் நினச்சிக்க வேண்டாம். இதை தாண்டி நீர் தத்துவம்னா என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா, ஒரு பொருளோட அடர்த்தி, அதாவது டென்சிட்டி, அதையுமே நீர் தத்துவம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஒரு பொருளுக்கு கணம் எங்கேருந்து வருது? கணம்னா அதோட டென்சிட்டி.
இப்போ சயின்ஸில் H2O அப்படின்னா தண்ணி, வாட்டர்னு சொல்லுவோம். இந்த H2O காம்பவுண்டில் ஆக்சிஜன் அப்படிங்கிறத காற்று தத்துவம்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஹைட்ரஜன் அப்படிங்கிறத நெருப்பு தத்துவமாக எடுத்துக்கலாம். H2O அப்படிங்கிற ஒரு காம்பவுண்டில் ஆக்சிஜன் தான் அட்டாமிக் வெயிட் வந்து ஜாஸ்தி இருக்கும். அப்போது காற்றோட அழுத்தமும் நெருப்போட தன்மையும் சேர்ந்தது தான் நீர் தத்துவம். காற்று, நெருப்பு இந்த ரெண்டோட அட்டாமிக் வெயிட்டையும் சேர்த்தாதான் நீரோட டென்சிட்டி, அதாவது அடர்த்தி கிடைக்கும். நீர் அப்படிங்கிற ஒரு பொருள் நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ டென்சிட்டி அப்படிங்கிறது இருந்தால் மட்டும்தான் ஒரு பொருள் ஒரு இடத்துல நிற்க முடியும். ஒரு பொருளுக்கு டென்சிட்டி இல்லை, அடர்த்தி இல்லை, கனம் இல்லை அப்படின்னா அந்த பொருளால் பூமியில் நிலச்சி நிற்க முடியாது. அப்போது வாட்டர் அப்படின்னா நீர் தத்துவம். நீர் தத்துவத்தில் எதை சொல்கிறாங்க சைவ சித்தாந்தத்தில் அப்படின்னா, ஒரு பொருளோட கணத்தை தான் நீர் தத்துவம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கணம் இருந்தால் மட்டும்தான் அது பூமியில் ஒரு நிலையான ஒரு இடத்துல நிற்கும். அப்படி பூமியில் கான்டாக்டில் இருக்கிற ஒரு பொருளுக்கு தான் கிராவிட்டி கிடைக்கும். அதாவது பூமியோட சக்தியும் அந்த பொருளோட கணமும் ஒன்று சேர்ந்தால் மட்டும்தான் எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் பூமி மேலே நிற்க முடியும். அப்போது இந்த 5வது தத்துவம் என்ன அப்படின்னா பூமி தத்துவம், அதாவது மண் தத்துவம். இந்த மண் தத்துவம் எதை குறிக்கும் அப்படின்னா கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸை குறிக்கும். எந்த ஒரு பொருளுக்கு அடர்த்தி இருக்குதோ அந்த ஒரு பொருள் கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸோட கனெக்ட் ஆகி பூமி மேலே நிற்கும். அதாவது மண் தத்துவங்கிறது கிராவிடேஷ்னல் ஃபோர்ஸோட இருக்கிற ஒரு சக்தி. அது தன்கிட்ட எல்லா பொருளையும் இழுக்கும். எந்த பொருளை இழுக்கும் அப்படின்னா, எந்த பொருளுக்கு கனம் டென்சிட்டி அதிகமாக இருக்குதோ அந்த பொருளை தன் வசத்தில் இழுக்கும். இது மண் சக்தியோட தன்மை. எல்லா பொருளையும் தன் மேலே இழுத்துக்காது. காற்று அதிகமாக இருக்கிற பொருளை மண் சக்தியால் இழுக்க முடியாது. அதனால் நீர் தத்துவம் இருந்தால் மட்டும்தான் மண்ணால் தன் வசத்தில் அதை இழுத்து வச்சுக்க முடியும். இதுதான் மண் சக்தியோட தன்மை. அப்போது மாயைன்னு சொன்னால் முதல்ல ஆகாய தத்துவம் உருவாகும். அதுக்குள்ளே வர்ற காற்று தத்துவமும் நெருப்பு தத்துவமும் ஆகாயத்தை விரிவடைய செய்யும். இந்த நீர் தத்துவம் நெருப்பு தத்துவத்தையும் காற்று தத்துவத்தையும் ஒன்று சேர்த்து கணத்தை உருவாக்கும். மண் தத்துவம் அப்படின்னு சொல்கிறது காற்று, நெருப்பு, நீர் தத்துவம் மூணையும் சேர்த்து தன் கூட இழுத்துக்கிற ஒரு சக்தி தான் மண் தத்துவம். இப்போ இந்த 5 இல்லை அப்படின்னா பிரபஞ்சம் இல்லை. இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற ஒரு அணுவுக்குள்ளேயும் இந்த 5 இருக்குது. 5னா என்ன? ஆகாயம் இருக்குது, காற்று இருக்குது, நெருப்பு இருக்குது, நீர் அப்படின்னு சொல்கிற வெயிட்டு நீர் தத்துவம் இருக்குது, மண் சக்தி மண் தத்துவம் அப்படின்னு சொல்கிற ஒரு கிராவிட்டியும் அதுக்குள்ளே இருக்குது. அப்போ பிரபஞ்சத்தில் இருக்கிற ஒரு ஆட்டமுக்குள்ளேயும் 5 இல்லை அப்படின்னா அந்த ஆட்டமால் உயிரோடு இருக்க முடியாது. இப்போ ஆட்டம்ஸ்குள்ளே 5 இருக்கிறதுனால பிரபஞ்சத்துக்குள்ளே இருக்கிற எல்லா பொருட்கள்லையும் இந்த 5 இருக்குது அப்படின்னு நாம் ஒத்துக்கலாம். மாயை பற்றி இன்னும் கொஞ்சம் அடுத்த பதிவில் பார்க்கலாம். நன்றி.